முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகன் தம்பியே நின்றுடைய தந்தை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். வரலட்சுமி விரதத்தை பற்றி டெய்லி ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே வரலட்சுமி விரதம் நம்ம சில வீடுகளில் பார்த்துட்டுலாம் குத்து விளக்கெல்லாம் மேலே எடுத்து வச்சுருப்பான். இந்த வரலட்சுமி விரதத்தன்னைக்கு குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வீட்டில் இத்தனை தீபம் தான் எரியணும், இத்தனை தீபம் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் வரலட்சுமி விரதத்தப்போ மட்டும் தீப ஒளியில் அம்பாளை தரிசனம் பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு. இன்றைய தினத்தில் குத்து விளக்கு, வெள்ளி குத்து விளக்கு, இந்த மாதிரி குத்து விளக்கெல்லாம் வச்சுருந்தேன்னா வீட்டில் ஏற்றுறது, அதுவும் பஞ்சு திரியில் ஏற்றுறது, கூட தாமரை திரியை போட்டு ஏற்றலைன்னா உத்தியோக விஷயங்கள்லாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். தினம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி வரக்கூடிய 16ஆம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் இன்றும் குத்து விளக்கு, அதுலேயும் தாமரை திரி போட்டு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். நேற்று வரைக்கும் நைவேத்தியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ தீபத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். மீண்டும் நாளைக்கு வரலட்சுமி விரதத்தில் இன்னொரு வழிபாட்டை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப அற்புதமாக ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோயில், கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயில் பிரமாதமான தரிசனம். அங்கே போன உடனே முருகப்பெருமான் அற்புதமான ராஜ அலங்காரத்தில் அங்கே இருந்தார். நான் சின்ன வயசுலேருந்து அந்த முருகனை பார்த்துட்டுருக்கேன் ஏதாவது விசேஷ நாட்களுக்கு. ஆனால் கூட்டம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான கூட்டம். அதுலேயும் நிறைய பேர் இந்த முருகனுடைய நாமத்தை சொல்லி, முருகப்பெருமானுடைய புகழாரத்தை சொல்லி, இன்றைக்கெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் முருகப்பெருமானுடைய கார்த்திகேய வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. ஏன்னா அவர் நிகழ்த்தக்கூடிய அதிசயங்கள். இந்த கலியுகத்தில் நம்ம முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணும்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் பொருள் எல்லா வினைகளும் தேர்றது அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முருக பக்தர்கள் இன்றைய தினத்தில் அதை அனுபவிக்கிறாங்க. உண்மையாகவே பெரியவங்க சொன்னது உண்மைதான். இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களுக்கு தீர்வு எம்பெருமானை வழிபட்டால் போதும் அப்படிங்கிறத அவங்களால உணர முடியுது. அதனால தான் எல்லா கோயில்லையும், குருந்தமலையாகட்டும், பழனி முருகர் கோயிலாகட்டும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் ஆகட்டும், முந்தியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைனா கூட்டம் வராது. இப்போல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயிலில் கூட்டம் அதிகமாக இருக்குது. ஏன்னா முந்தி லீவ் டேஸ் வந்துருச்சுன்னா எங்கேயாவது வெளியில் போகலாம், என்டர்டெயினாக போகலாங்கிறத விட இப்போ லீவு வந்ததுன்னா போய் அந்த கடவுளை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் ஆலயந்தோறும் போயிட்டு வராங்க. அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. நிறையா பேர் சார் என்ன உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. கீழே இருக்கக்கூடிய www.astromaheshaya.com அதுலேயே டேட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன், ஜென்ரலாக இல்லை இமீடியட் அப்பாயின்மெண்ட்டாக அழகாக கொடுக்கும். அதே மாதிரி டேட்டு, டைம், ஸ்லாட்ஸ் இருக்குது. அது நீங்களே ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதனுடைய சிறப்புகள் பற்றி பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 13/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 8:29 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய திதி காலை 6:11 வரை அஷ்டமி, பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி காலை 8:29 வரை, பின்பு அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி நவமி திதியாக இருக்குது. நவமியில் நம்ம எதுவுமே புதிய காரியங்கள் நம்ம பண்ண மாட்டோம். செவ்வாய்க்கிழமை முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கந்த சஷ்டி படிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. நவமியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் காலையிலேருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கும்போது பிள்ளையாரை வணங்குறது, முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பனனே செஞ்சரையான் சேகரனே நின்றால் சரணம் சரணம் சரணம்னு விநாயகப் பெருமானை வழிபடுவது ரொம்பவுமே சிறப்பு. சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்புகள் குறையக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்த நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு, மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்களில் நம்ம யோசித்து சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவோம்.
அதாவது ஒரு காரியத்தை நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது செய்யலாமா நம்ம ஓகேவா இல்லையா இது அப்படின்னு பல யோசனைகள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல யோசனைகள் இருக்கும். வேண்டாம் அப்படின்னு மனசுக்கு பட்டதுன்னா டக்குன்னு பின்வாங்கிடுறது ரொம்பவுமே நல்லது. இது ஓகே அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இவங்க இது சொன்னாங்க, அவங்க அது சொன்னாங்க, கேட்கவே வேண்டாம். நான் யூடியூப்பில் பார்த்து இதை கற்றுக்கிட்டேன், நான் இதை பார்த்து இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தையும் தள்ளி போடுறது நல்லது. சமயோஜித யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு பெரிய நல்ல வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும். உதாரணமாக வேலை, பணம் போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி நடக்குங்க. சில நேரங்களில் பிரயாணம் எல்லாம் தோணும். தயவு செய்து இரவு நேரம் வேண்டாம், மலைப்பகுதி வேண்டாம், வழுக்கிற இடம் வேண்டாம். ஆபத்துன்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அதை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நேற்று பார்த்த அந்த கோயிலுக்கு சொல்லியிருந்தேன், மருதமலையில் அந்த பேரிகேட் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா செவ்வறு கிடையாது, அது அப்படியே பொத்துன்னு விழுந்துடக்கூடிய இடம். அந்த இடத்துல நின்று செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் சாகசமாக தெரியும், ஆனால் அது சாகசம் கிடையவே கிடையாது. 4 பேர் சேர்ந்து கை தட்டுறங்காட்டியும், 4 பேர் சேர்ந்து பா சூப்பர் அப்படின்னு சொல்கிறங்காட்டியும் இது பெரிய விஷயம் கிடையாது. நாம் சம்பாதிக்கணும், குழந்தைகளை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கும் பொழுது அவசரப்பட்டு அம்மா அப்பா வேண்டான்னு சொல்கிறத கூட அவசரப்பட்டு செய்யப்படாது. சில பேர் பைக்கில் ரொம்ப வேகமாக போகிறது, ரேஸ் வச்சு போகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் காரில் போட்டி போடுறது அவசரமாக, அதை எப்போவுமே வச்சுக்கப்படாது. நம்மளால் பிறருக்கும் பாதிக்கப்படாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கோ பரணி கிருத்திகைக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு எப்போவுமே துணை நிற்கும். எப்போவுமே சுவாமி எப்பவும் வேண்டிட்டு சில காரியம் பண்ணுவேன். இன்றைக்கி வீட்டில் விநாயக பெருமான் இருந்தது அப்படின்னு சொன்னால் பிள்ளையாட்ட நமஸ்காரம் பண்ணி ஒரு அர்க்கியம் விடுங்க. ஒரு அர்க்கியம்னா ஒரு தீர்த்தம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் படம் இருக்குது, சாமி முருகா அப்படின்னு வேண்டிட்டு ஒரு அர்க்கியம், ஒரு தீர்த்தம் விடணும். அதே மாதிரி சிவபெருமான் தான் நான் வேண்டுவேன், சிவபெருமானை வேண்டிட்டு ஒரு தீர்த்தம். மகாவிஷ்ணுவை தான் வேண்டுவேன், கேசவாய நம ஒரு தீர்த்தம். மகாலட்சுமி நம ஒரு தீர்த்தம். இப்படி வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷவராசி அன்பர்களே, பாப்போம் ஒரு கை அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்குது. ஜெயிச்சிருவேன். எல்லா காரியங்களும் காலையில் விடிய காலத்தால் மட்டும் ஒரு சில தடங்கள் வரும், அதுக்கப்புறம் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். நல்லபடியான மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில இடத்துல பேசப்படாதுன்னா பேசவே கூடாது, அவள் சொல்கிறத கேட்குறது நல்லது. ஓ அப்படியா, ஆஹா அப்படின்னு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் கொடுத்தா போதும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம டப்படப்படப்படப்படப்படப்படப்படப்படன்னு இருக்கிற உண்மையை பூரா கொட்டிடப்படாது. எப்படியோ இன்றைக்கி ரொம்ப என்டர்டெயின் ஆகிடுதுன்னு அவள் நினைக்கப்படாது. ஸோ அவங்கள பேசணும், பேச விட்டு கவனிக்கும். நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் ரீதியாக, வேலை ரீதியாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு தெரிந்தவர்கள், உற்றார், உறவினர் உதவிகள் செய்வார். புதிய பிஸ்னஸ் கூட்டு சேர்ந்து எதையும் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்தால் அந்த மிஸ் பண்ணிட வேண்டாம். அதுக்குண்டான முயற்சி எடுத்து சக்ஸஸ் பண்ணுங்கள். உணவு சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதற்குண்டான எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறவங்க, ஏர்போர்ட்டில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவா வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு, கடை வச்சிட்ருக்கிறவங்களுக்கு கடை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் சங்கீத வித்வானாக இருந்துருக்கா அதை படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இது போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கிரகச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய சிந்தனைகள் இருக்குது. மாற்றங்களை பற்றி யோசிச்சிங்கன்னா தடுமாற்றம் இல்லாத அந்த காரியத்தை செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி ஆகுங்க. ரிஷபராசி நேயர்களே, மிதுன ராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும். ஆனால் மனசில் ஒரு யோசனை இதுக்கு நடக்குமா, ஓகேவா, நீங்கள் என்ன சொல்கிறீர், நீங்கள் என் மனசில் என்ன படுறதுன்னா, இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன். இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருக்கிற காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. தொழில் சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும். எப்போவுமே ஒரு பணம் கொடுக்குறீங்கன்னா அந்த பணம் கொடுக்குற இடத்துல உங்களுடைய பங்கீடோ உங்களுடைய முயற்சியோ அந்த இடத்துல இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். மனதில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். அதுதான் இன்றைய தினத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கணக்கு சம்மந்தமாக, அக்கௌண்ட் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக
அதே மாதிரி சட்டம் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். சின்ன சின்ன தடங்கள்லாம் பெருசாக எடுக்காதீங்க. லைஃப்பில் தடங்கள் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஒரு சில நேரங்களில் காற்றடிக்கும், நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஒரு சில நேரங்களில் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் இயல்பு, அந்த இயல்புக்கு ஒரு காரியங்கள் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்தாப்புல அது செயல்படுறது. அது நமக்காக அப்படிங்கிறது கிடையாது. நமக்காக நம்ம சில தற்காப்பு விஷயங்களை ஏற்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மழை பெஞ்சுதான் குடை பிடிச்சிக்கணும், ரொம்ப வெயில் அடிச்சுதான் நெல்லில் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏசி போட்டுக்கிறது நல்லது. அந்த மாதிரி மிதுன ராசி நேயர்களே. கடக ராசி நண்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். நல்ல விஷயங்களை பற்றி பேசுவா. எப்போவுமே குதர்க்கமாக சில பேர் சில காரியத்தை சொல்லுவா. இன்றைக்கி பஸ்ஸு இன்றைக்கி லேட் ஆகிடும், இன்றைக்கி ஃப்ளைட்டு போனால் போய்டுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி சாமி என்னன்னு தெரில இன்றைக்கி. அந்த மாதிரி சில விஷயம் யாராவது உங்ககிட்ட பேசுகிறா, இல்லை நீங்கள் டப்புன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் அதை சகுனமாக எடுத்துப்பா. அப்படி கிடையாது. அவங்க அப்போ சகுனமாக பேசுகிறான்னு அர்த்தம். நமக்கு அது சகுனமாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது முயற்சி, விடாமுயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பணம் ரொம்ப நாளாக கொடுக்காமல் இருக்க அந்த பண வரவுகள் வரும். வீடு கட்டணும், இடம் வாங்கணும் போன்ற விஷயங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு விற்கணும், வாங்கணும்னு நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். உதவி செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமாக உங்களுக்காக நல்லது நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நானும் இது சரி வருமா வராதா, அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு பலவிதமான யோசனை பண்ணுறேன் அப்படிங்கிற குழப்பம் இருக்கிற விஷயத்தை விட்டுருங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, லா படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். பெரும் முயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக. இரும்பு சம்பந்தமான, குவாரி சம்பந்தமாக, அதே சமயத்தில் வீடு கட்டட பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்கிடெக்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கல்யாணத்தை A to Z எல்லா கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். மனதில் சில பயங்கள் தோன்றும். மனைவி, கணவர், சகோதர சகோதரிகள், அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, இப்படி யாராவது வெல்விஷஸ் சொன்னாங்கன்னா அதை கேட்டு அதுக்கேற்றா போல் நடப்பேர். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இரண்டாவது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரும். சில விஷயங்களில் மனசில் இன்ஸ்டண்ட்டாக தோணக்கூடியதை எடுத்து பேசுவேல், அது எக்ஸாக்டாக கரெக்டாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் லாபம், பிறருக்கும் லாபம் தரக்கூடிய அற்புத நாளாக இருக்கும் இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சில நேரங்களில் பார்த்துட்டுனா வேலைக்கு போனால் என்னமோ தெரியல இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுவா. சில பேர் என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னமோ டல்லாக இருந்துட்டுருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாள். சில பேர் என்ன சொல்லுவா, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு தோணும். உங்களுக்கு டல்லாக இருக்கோ, தனக்கு ஒரு இது இருந்ததுன்னா மற்றவாட்ட கேட்பா, உங்களுக்கும் அப்படியா அப்படின்னு கேட்பா. அப்பாடா, அவளுக்கும் அப்படி தானம்மா, என்னமோ தலைவலிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு, எனக்கும் வலிக்கு, அப்பாடா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு ஒரு விஷயம்னா அவங்களுக்கும் அது நடந்ததுன்னா அப்பா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைக்கி நகைச்சுவையாக பேசுவா. யாராவது உங்களை மற்றவர்கள் முன்னாடி கிண்டல் கேலி பண்ணால் பிடிக்காது, டக்குன்னு நாங்கள் பதிலடி கொடுத்துட்டு வந்துடுவேன். அது மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பெரியவங்க சொல்லக்கூடியதை கடைப்பிடிக்கிறது நல்லது. குழந்தைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியம் பண்ணப்படாது. ஃபோனில் ரொம்ப நேரம் பேசுகிறது, தெரியாத கான்டாக்டுக்கிட்ட பேசுகிறது, தெரியாத நபர்கிட்ட ஃபோட்டோ அனுப்புறது, தெரியாத நபர்கிட்ட பெற்றவங்களுடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறது, இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்களே, துலா ராசி அன்பர்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு தெரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு பாசம் வச்சு பார்க்குறேன், அன்பு வச்சு பார்க்குறேன், நேசம் வச்சு பார்க்குறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆனால் 2 நாள் 3 நாள் 4 நாள் சூப்பர், 5ஆவது நாள் இப்படி ஆயிடுறது. கோபம் வருது, ஆனால் என்னால் இனிமேல் பேசப்படாதுன்னு நினைப்பேன், ஆனால் பேசி விடுறேன். இந்த மாதிரி கணவன், மனைவி, அம்மா, அப்பா, தங்க, அண்ணா, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பாசத்தில் பிணைக்கப்பட்ட விஷயங்கள் நீங்கள் என்னதான் இருந்தாலும் மறந்துவிடும். அதை இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி யூடியூபராக இருந்துருக்கா, கேமரா வாங்குறது, சோஷியல் மீடியாவுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுறது, ஒரு டீம் அமைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு சேர்ந்து இதை பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் வெற்றி பெறுறதுக்கு உண்டானதாக இருந்து கொண்டிருக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்க வாய்ப்பு தேடுறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பணம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல வாய்ப்புகள் உண்டு.
சில முக்கிய நபர்கள் உதவி செய்வார்கள். ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், இந்த மாதிரி இடங்கள்ல அவளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் யோசிப்பீங்க. இது கரெக்டா, இது பர்ஃபெக்டா, இது பெனிஃபிட்டா இல்லையா அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயத்தை சொல்லப்படாதுன்னு நினைக்கும் போது நீங்கள் யார்ட்டையாவது சொல்லியிருந்தா அவள் சொல்லிடுவேன், ஏன்பா ஷோ அப்படின்னு சில நேரங்களில் இருக்கும். சரி பரவாயில்ல விடு, ஏதோ உளறிட்டா, சரி நல்லது தான் அப்படின்னு நினைப்பேன். டயத்தை பார்த்து சில நேரங்களை ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ணவே உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். பெண்கள் நகை சம்பந்தமான எங்கேயா வச்சுருந்த நகை, அடமான வச்சுருந்த நகை எடுக்கிறது, திருப்பி பத்திரம் எடுக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப நாளாக பண சம்பந்தமான காரியங்களுக்கு கைகூடி வரும். பிரயாணம் வேண்டாம், சிந்தனைகள் அதிகரிக்கும். புது புது ஐடியாஸ் எல்லாம் தோணும். அது உங்களுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியும். யாராவது பேசினா டக்குன்னு கண்ணில் தண்ணி வந்துடும். இன்றைக்கி என்னமோ இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காளே, எஸ் இன்றைக்கி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பா, அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில பேர். அதனால் வாட்டா ரொம்ப மனசு நோகிற மாதிரியோ மனசு சங்கடப்படுற மாதிரியோ பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு சில குறைகள் இருந்தால் அதை விட்டு கொடுக்கறது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு தனுராசி அன்பர்களே, நல்லது நடக்கும். பலவிதமான விஷயங்களில் யோசனை இருக்கும். அது ஏன் இவா மட்டும் இப்படி உயர்ந்துட்டே போகிற, நம்ம ஏன் நம்ம உழைக்கிறோம்ல, அது அவங்க அப்பா சப்போர்ட், அவா மாமனார் மாமியார் சப்போர்ட், அவா குடும்பத்தில் இருக்க ஒற்றுமையாக நம்ம கேட்க வேண்டாம். ஏ இந்த மாதிரிலாம் சில நேரங்களில் கம்பேரிஷன் வித் அதர்ஸ், அதை கம்பேரே பண்ண வேண்டாம். யூஆர் கம்பேரிங். நமக்கு இறைவன் கொடுத்துருக்கார், நல்லது தான். இந்த ஸ்ட்ரென்த்தையும் சேர்ந்து நீ பண்ணணும்ப்பா. உனக்கு மாமா உதவி இல்லை, மாமாவோடைய ஸ்ட்ரென்த்தை நீ எடுத்துக்கணும். அப்பாவோடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கோ, அம்மாவோடைய ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கோ. தம்பி அண்ணன் உதவி இல்லை, எல்லாத்தோடைய ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்க. கடவுளே நான் எடுத்து பண்ணுவேங்கிற ஒரு தெம்போட முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கு நடந்திருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு மற்றவங்களோட கம்பேரிஷன் வேண்டாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். யார்ட்டையும் எழுத்து பணம் கொடுக்கலன்னு எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கோங்க. சண்டை போடாதீங்க, கோவப்படாதீங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க. நிதானமாக யோசித்து சாதுரியமாக சில காரியத்தை பண்ணலன்னா சூப்பராக இருக்கும் இன்றைய தினத்தில். மகர ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். திடீர்னு மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஆச்சரியமாக இருக்கும். குடும்பத்தில் நடக்க சின்ன சண்டை பிரச்சனையெல்லாம் மற்றவாட்டை சொல்லின்னு இருக்கக்கூடாது. இன்றைக்கி போகும், நாளைக்கு தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நாளைக்கு போன வாரம் நீங்கள் அந்த மனசங்கடமாக பேச, எனக்கு ரொம்ப மனசங்கடமாக போச்சுன்னு அடுத்த வாரம் பேசுவாள். அதனால் யார்கிட்டையும் சொல்லி அவள் மனசுலேருந்து ஆறுதல் கொடுத்து அந்த ஆறுதலை வாங்கி நீங்கள் ஆறுதல் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கரும்பு கடை, கரும்பு ஜூஸ் கடை, அதே மாதிரி பூக்கடை, அதே மாதிரி மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கோம். ஃப்ளோர் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, மார்பிள் சம்மந்தமாக, லைட்டிங் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மகர ராசி என்பர்கள் புதிய வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தட்ட ஒரு விஷயங்கள் கேட்கலான்னு தோன்றது, கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாமா, கான்டாக்ட்ஸ் அதிகரிக்கிறதுக்கு, கான்டாக்ட்ஸை அழகாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும். அவங்க உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க. அதனால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, கவலைப்பட வேண்டாம் மகர ராசி நண்பர்களே. கும்பராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமான உதவிகள் உண்டு. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வியாபார விஷயங்கள் கைகூடி வரும். முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. அதன் மூலமான ஒரு முன்னேற்றங்கள் கூடி வரும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி பண்ணுவீங்க. கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. மரம் சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வீட்டில் கார்பெண்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நகை சம்மந்தமான அது செய்து கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, மீனராசி நண்பர்களே, பாப்பா இறைவா காப்பாற்றினாண்டா அப்படின்னு சொல்லி கெசு விடுவேன். ஏன்னா காலையில் வரைக்கும் சில நேரங்களில் தடங்கள் இப்படி ஆறுது அப்படி ஆறுதுங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரியாயிடுறது. ஆனாலும் பேச்சில் கவனம் என்பது தேவை. சொடிக்கிற மாதிரி பேச வேண்டாம், டக்குன்னு சொல்லிட வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு உண்டான பவுண்ட்ரி இதுனா அந்த இடத்துல விளையாடணும். கிரிக்கெட் ஒரு பிளேயர் இருக்கார். அந்த பிளேயர் அந்த பவுண்ட்ரியில் அந்த இடத்துல அவர் பேட்ஸ்மேனாக இருந்தால் இல்லை பவுலராக இருந்தால் ஃபீல்டராக இருந்தால் அந்த இடத்துல நின்னா தான்
மக்கள் வந்து அவங்கள பார்ப்பாங்க. அது வந்து வெற்றியை கொடுக்கக்கூடிய, யாரும் இல்லாத இடத்துல விளையாண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கைத்தட்டை எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு உரிய பவுண்டரியில் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லுவோம். அதனால் இதை விட்டுட்டு அங்கே யோசிக்கிறது, அதை விட்டு இங்கே யோசிக்கிறது, இதே இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணல, நம்ம எங்கே அங்கே போகிறதுங்கிற மாதிரி சில விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். இல்லை இதை செய்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த தொழிலை நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். மீன ராசி நண்பர்களே, 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோக விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வர, உத்தியோக விஷயத்தில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு இது எங்கே நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, சார் உத்தியோக விஷயத்துக்கு ஏதேனும் ஒரு 2 மந்திரம் சொல்லுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அந்த மந்திரம் வந்து எங்களுக்கு, நான் என்ன ஹோமம் பூஜைகள்லாம் பண்ண முடியாது, இந்த மந்திரத்தினால அவருக்கு பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கணும், ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து 6 வாரம் ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொன்ன மாதிரி 6 வாரம் முருகனுக்கு விளக்கு போட்டு 6 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வீட்டில் விளக்கேற்றி வச்சு அம்பாலை நினச்சி ஒரு மந்திரம் சொல்லுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன். அவர்கள் கரெக்டாக 3ஆவது வாரம் பண்ணும்பொழுது 2ஆவது வாரத்துலேயே அவங்களுக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வந்துடுது. அவங்க வந்து நடுவில் போகிறாங்க. 3ஆவது வாரம் மத்தியில் வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முந்தைய விட நல்ல பதவி, நல்ல வருமானங்கள் இருக்குது. இப்போ குடும்பத்தில் ஏற்கனவே இருந்த கஷ்டங்கள் போயிடுது. இது அப்படியே நிலைச்சிருந்தால் போதும் சார்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த மந்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அம்பாலை நினச்சி தனாதீஷ மாத்ரே நமக, ஓம் தனாதீஷ மாத்ரே நமக, ஓம் தனாதீஷ மாத்ரே நமக. அடுத்தது மகா கீர்த்திதாய நமக, மகா கீர்த்திதாய நமக, தனாதீஷ மாத்ரே நமக, மகா கீர்த்திதாய நமக, ஜயாய நமக. ஜயானா வெற்றி, ஜயாய நமக. இப்படி இந்த மந்திரத்தை மகா அம்பிகையை நினச்சி நீங்கள் சொல்லுங்கோ. ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உத்தியோக விஷயத்துலையும் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற போகிறதுலையும் ரொம்ப நல்ல மாற்றம், இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் இது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள மந்திரம். இன்றைக்கி சொன்ன ஆன்மீக தகவல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவலாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்டுன்னு இருக்கிறவா பெங்களூர் மற்றும் என்னுடைய பிரயாணம், வெளிநாடு சம்மந்தமான என்னோடய பிரயாணத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும்னு நினைக்கிறவங்க 9790991004 739739489 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே www.astromaheshe.com இதில் போய் நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸும் அதில் இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர்.